அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரது திருவார்த்தையை நாம் கனப்படுத்தி வாழ்வதன் மூலமாக அவரையே நாம் கனப்படுத்தி அதன் மூலமாக நல்பாகியங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு நமக்கு அறிவுரையையும் ஆலோசனையையும் வழங்குகின்ற நல்தேவன் நமது இனிமையானவர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய திருவார்த்தையை மிக உயர்வாய் மதிப்புள்ளதாய் நாம் கருத வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தினவர்களாய் நாம் வாழும் பொழுதுதான் நாம் கனப்படுத்தப்படுகிறோம். அதை குறித்து இந்த காலை பொழுதில் நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு பிரமாணங்களை மதித்து வாழுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 118 வசனம். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்க்கை நம்மை ஆசீர்வாதம் உள்ள நிகழ்காலத்திற்குள்ளாகவும் எதிர்காலத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி நடக்க மறுக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான காரியம். எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது நமக்கு நன்மைகளை தருகிறதோ அதே அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காத மனப்பான்மையானது, பழக்க வழக்கமானது பாதகமான பின்விளைவுகளை கொண்டு வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதே நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் சிலாக்கியமாய் பாக்கியமாய் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது அதை விட்டு விலகிவிடக்கூடாது. துணிகரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. இன்றைக்கும் கூட கர்த்தரை அறிந்த மக்களுடைய வாழ்க்கையிலே சோக நிகழ்வுகள் நடப்பதற்கான காரணம், வாழ்க்கையிலே தோல்வியை எதிர்கொள்வதற்கான காரணம் இன்னதென்பதை அலசி ஆராய்ந்து பார்ப்போமானால் மெய்யாகவே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பார்கள், ஆனால் கேட்டு அதனுடைய வழியை விட்டு விலகி போயிருப்பார்கள். இது சரியானதல்ல. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் அலட்சியமாய் எண்ணிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றது. 138 சங்கீதம் 2வது வசனத்திலே, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், மேன்மை மகத்துவத்தை பார்க்கிலும் கர்த்தர் தமது வார்த்தையை அவரே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த வார்த்தையை மேன்மையாக எண்ண வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களை, அதாவது தமது வார்த்தையை அசட்டை செய்கிற மக்களை மிதித்து போடுகிறாராம். வேதாகமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் மேன்மைப்படுத்தின ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவரது வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து இருந்தார். யோபு என்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோபுவின் சரித்திரம் 23 அதிகாரம் 12வது வசனத்திலே பக்தனாகிய யோபு குறிப்பிடுகிறார், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். கவனித்தீர்களா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வாயின் வார்த்தைகளை அதிகமாய் காத்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வேலைக்கு செல்கிறோம். எதற்காக? நாம் பிழைப்பதற்கு. இங்கே பக்தன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். என் பிழைப்புக்காக நான் செலுத்துகிற கவனத்தை விட கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதற்கான கவனம், அதனுடைய ஜாக்கிரதையின் அளவு அதிகமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட பக்தனை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார் என்பதிலே ஆச்சரியமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை உயர்வாய் மிக மேன்மையாக எண்ணுவீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்திடும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திடுவார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாரானால் அது எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதே நேரத்திலே துக்ககரமான விஷயம் என்னவென்றால், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர்கள் கனஈனப்படுவார்கள். இது தேவனுடைய சித்தமே அல்ல. இந்த நாளிலும் கூட கர்த்தரை நாம் எப்படி கனப்படுத்துவது, கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படி கனப்படுத்துவது? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை வெளிப்படுத்தினவர்களாய் நாம் வாழும்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையாக மாறுமானால் அதுதான் நாம் தேவனை கனப்படுத்தத்தக்கதான சிறந்த கனப்படுத்துதலாகும். வெறும் உதட்டளவிலே சொல்வதல்ல, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காண்பிப்பதுதான். அப்படிப்பட்ட நபராய் இருக்க இன்றைக்கே உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு விசை ஒரு பழைய நிறுவனத்தை ஒரு புதிய நிர்வாகம் விலை கொடுத்து வாங்கியதாம். தலைமை அதிகாரியிடம் நீங்கள் உங்களுடைய வழிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு, ஐயா, எங்களுடைய முதலாளி இந்த வழிமுறையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார், அதன்படி நாங்கள் நடக்க விரும்புகின்றோம், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டதற்கு, உங்களுடைய பழைய முதலாளி மரித்து போய்விட்டார், நான் உங்களுடைய புதிய முதலாளி, நான் சொல்வதை கேட்டு நடவுங்கள் என்றதற்கு அவரது யுக்தி நமக்கு லாபம் தரக்கூடியது, ஆகவே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றாராம். அதனை கேட்டவுடனே புதிய முதலாளி சிரித்தாராம். ஏன் ஐயா சிரிக்கிறீர்கள் என்றதற்கு, நான் உங்களுடைய பழைய முதலாளி என்னுடைய நெருங்கிய நண்பர், அவனுடைய நிறுவனத்தை நான் வாங்கினதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்களுடைய பழைய முதலாளிக்கு இவ்வளவு உண்மை விசுவாசமாய் இந்த நிலையிலும் இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கும் உண்மையானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் இருந்த பதவியை விட அவருக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து நிர்வாகத்தை நடத்தும்படி கட்டளையிட்டாராம். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளைகளை மதித்து பின்பற்றுவோமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை அதிகமாய் உயர்த்திடும். இன்னும் கீழ்ப்படியாத பகுதிகளிலெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களே அர்ப்பணித்து கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.